நொய்யல் ஆற்றில் அளவுக்கு அதிகமான கன உலோகங்கள் கலந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. அது புற்றுநோய், மலட்டுத்தன்மை, நரம்பு மண்டல நோய்களை வரவழைக்கும் என கூறப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் வெள்ளையங்கிரி மலைக்காடுகளில் உருவாகும் நொய்யல் ஆறு திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பயணித்து கரூர் மாவட்டத்தின் நொய்யல் எனும் இடத்தில் காவிரியுடன் கலக்கிறது. கோவையில் 78 கிலோமீட்டர் தூரம் செல்லும் நொய்யல் ஆறு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. மொத்தம் 36,304 ஏக்கர் வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் நொய்யல் ஆறு தற்போது அழிவை நோக்கி செல்கிறது என்றே கூறலாம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு. நொய்யல் ஆற்று நீரின் மாதிரிகள் மற்றும் ஆற்றில் வசிக்கும் நண்டுகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன. இந்திய தரத்தின்படி 1 லிட்டர் நீரில் 0.5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய தாமிரம் 2.75 மில்லிகிராமும், 0.1 மில்லிகிராம் இருக்க வேண்டிய காரியம் 10.74 மில்லிகிராமும், 250 மில்லிகிராம் இருக்க வேண்டிய குளோரைடு 1010 மில்லிகிராமும் உள்ளது. மேலும் 45 மில்லிகிராம் இருக்க வேண்டிய நைட்ரேட் 250 மில்லிகிராமும், 0.5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய அமோனியா 0.50 மில்லிகிராமும், 200 மில்லிகிராம் இருக்க வேண்டிய கடினத்தன்மை 1075 மில்லிகிராமும் இருப்பது தெரியவந்தது. நொய்யல் ஆறு சமவெளி பகுதியை அடைந்த உடனேயே குடியிருப்பு கழிவுநீர், தொழிற்சாலை, சாயப்பட்டறை மற்றும் சலவைப்பட்டறை கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் கலப்பதே இதற்கு காரணம் என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஓசை காளிதாஸ். நொய்யல் கரையோரமாக ஏராளமான குளங்கள் உண்டு. அந்த குளங்களில் கீரைகள் பயிரிடப்படுகிறது. அதை அறுவடை செய்கிறோம். அந்த கீரைகள் பொதுமக்கள் சாப்பிடணும். இந்த கீரைகள் எல்லாம் இந்த ஹெவி மெட்டலுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அதே போல் அங்கு பிடிக்கப்படுகிற மீன்கள் பல இடங்கள் விற்கப்படுகிறது. கேன்சருக்கான மிக முக்கியமான காரணிகளாகவே இருக்கும். அடுத்து நம்முடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குழந்தை பேறு ஏற்படுவதை தடுக்கிற விஷயமாக ஆண்களுக்கு பெண்களுக்குமே இவை இருக்கும். அப்புறம் நியூரோடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய நோய்களை இவை கொண்டு வரும். நொய்யல் ஆற்றில் உள்ள நண்டுகளின் உடலில் 1 கிலோகிராமில் 30 மில்லிகிராம் இருக்க வேண்டிய துத்தநாகம் 51.72 மில்லிகிராமும், 0.5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய தாமிரம் 0.22 மில்லிகிராமும், 0.5 மில்லிகிராம் இருக்க வேண்டிய காரியம் 19.91 மில்லிகிராமும் இருப்பது தெரியவந்துள்ளது. ஒரு அளவு தாண்டி நம்ம உட்கொள்ளும் போது அது ஹெவி மெட்டல் பாய்சனிங் சொல்லக்கூடிய உடலுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயங்கள் அதனால ஏற்படும். இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிற ஒரு விஷயம் இப்படி ஒரு ஸ்டடி பண்ணதுனால தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த விஷயங்கள் இந்த இடத்துல மட்டும் நம்ம பார்க்கறது கிடையாது. நார்த் சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, இந்த மாதிரியான ஏரியாஸில் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி ஹெவி மெட்டல் அக்யூமுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ளூயன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ கெமிக்கல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிகளவு கன உலோகங்கள், ரசாயனங்கள் கலந்துள்ள நொய்யல் ஆற்றை மீட்க கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டுமென பாரதியார் பல்கலைக்கழக ஆய்வறிக்கை கூறுகிறது. கடந்த மே மாதம் 230 கோடி ரூபாய் மதிப்பில் நொய்யல் ஆற்றை விரிவாக்குதல், புனரமைத்தல், நவீனமயமாக்கல் பணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். ஆனால் இதில் கழிவுநீர் மேலாண்மை அம்சங்கள் இல்லை என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ்.